அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தரம் 6 மாணவர்களின் விஞ்ஞான பாட அலகுகளை நாம் ஸ்மார்ட் போர்டின் உதவியுடன் அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் மொபைல் ஆப்பினூடாக கற்க இருக்கின்றோம். அன்புக்குரிய தரம் 6ஐ சேர்ந்த மாணவர்களே, விஞ்ஞானம் என்பது 6ஆம் தரத்தில் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. இந்த விஞ்ஞான பாடத்தை நீங்கள் 6ஆம் ஆண்டு முதல் 11ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், 6ஆம் ஆண்டில் நீங்கள் 13 பாடங்களை படிக்கிறீங்க. 10-11ஆம் ஆண்டில் நீங்கள் 9 பாடங்களை தான் படிப்பீங்க. அந்த 9 பாடங்களில் கட்டாய பாடங்கள் 6 பாடங்களாக இருக்குது. மேலதிகமாக 3 பாடங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சாய்ஸ் பண்ணி படிக்கக்கூடிய பாடமாக இருக்கும். அப்போ நீங்கள் O level எக்ஸாம் அதுதான் உங்களோட இந்த 6 தொடக்கம் 11 வகுப்பில் உள்ள டாக்கெட் இல்லையா? O level எக்ஸாமில் நாங்கள் ஒரு 9A எடுக்கணும். எல்லா பாடத்திலையும் தரமாக படித்து நல்ல பெரு 9A எடுக்கணும். அப்போ நீங்கள் O levelல 9A எடுக்கணுமா இருந்தால் உங்களுக்கு எல்லா பாடங்களும் நல்லா வழங்கணும், நல்ல தரமாக படிக்கணும். அந்த பாடங்களை விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையில் பிள்ளைகள் ஏனைய பாடங்களோடு ஒப்பிடுகின்ற போது மாணவர்களுக்கு அதிகம் நெருக்கடியான அல்லது ரிசல்ட்ஸில் ரொம்ப குறைவாக எடுக்கக்கூடிய O levelல நிறைய W வரக்கூடிய அப்படியான ஒரு பாடமாக விஞ்ஞான பாடம் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எங்களோட மூளையை நாங்கள் விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிற அளவுக்கு நாங்கள் தயார்படுத்தாது தான் விஞ்ஞான பாடத்தில் பிள்ளைகள் மார்க்ஸ் குறையிறதுக்கு காரணம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் 6ஆம் ஆண்டில் நாங்கள் விஞ்ஞான பாடத்தை 6ஆம் ஆண்டில் இருந்தே ஸ்மார்ட் போர்டு உதவியோட மிகச்சிறந்த முறையில் மிக துல்லியமான விளக்கங்களோட நாங்கள் சயின்ஸை படிக்க போகிறோம், விஞ்ஞானத்தை படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் இந்த பாடத்தை எப்படி கொண்டு போகிறோம்னு சொன்னால், இது உங்களோட பாடசாலை புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வரிக்கு வரி நான் உங்களுக்கும் விளங்கப்படுத்த போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த விளக்கங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு டியூட் ஒன்று தந்திருப்பாங்க. அந்த டியூட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் கையில். இந்த பாடத்தை படிக்கும்போது அந்த டியூட்டில் உள்ள கேள்விகளுக்கு நீங்கள் விட எழுதி கொள்ளணும். ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதில் ஃபோட்டோ மாதிரி அடித்து அல்லது ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்பிவிட்டோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு புள்ளிகளை பெறுகளை அதுக்குரிய ஆன்சர்ஸை நாங்கள் உங்களுக்கு தருவோம். சரிதானே பிள்ளைகள்? முதலாவது இந்த வீடியோ பார்த்து படிக்க போகிறீங்க, ஸ்கூல் புத்தகம். அதில் உள்ள கேள்விகள், டியூட்டில் உள்ள கேள்வியில் நான் உங்களுக்கு காட்டுவேன். ரைட்? நீங்கள் டியூட்டை பார்க்கலாம். ரைட்? இந்த இருக்க உங்களுக்கு டியூட். இப்படி ஒரு டியூட் உண்டு உங்களுக்கு PDF வடிவத்தில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இருக்கும் உங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே. இந்த டியூட்டில் எல்லாமே கேள்விகளாக இருக்குது. இந்த கேள்விகளை நீங்கள் ஃபில் பண்ணணும். நான் இங்கே விளங்கப்படுத்துகிறத கவனித்து நல்லா விளங்கி கொண்டு இந்த கேள்விகளை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி இதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அதில் உங்களுக்கு அனுப்புறதுக்கு ஒரு இடம் இருக்குது மொபைல் ஆப்புக்குள்ளே. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்குரிய கரெக்ஷனை பண்ணி நாங்கள் மார்க்ஸ் உங்களுக்கு தருவோம். 2வது வேலை. 3வது என்னென்னு கேட்டால் பிள்ளைகள், இந்த பாடம் சம்பந்தப்பட்டு வர வீடியோஸ், உங்கள் எல்லாருக்கும் நல்ல வீடியோ பார்க்குறேன்னா நல்ல விருப்பம் தானே? உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன்னா நல்ல விருப்பம் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல நல்ல வீடியோக்களை, அந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் தேடி புறக்கி எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே தந்திருப்போம்.
நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த வீடியோக்களை இந்த பாடம் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிக்கல் செயற்பாடுகள், கிராஃபிக் வீடியோஸ், அனிமேட்டட் வீடியோ கிளிப்ஸ், ஹார்ட் எப்படி வேலை செய்யுது, மூளை எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் வேறு ஒரு மாதிரியும் காட்டலாக தானே உங்களுக்கு. அதால் எல்லாம் நல்ல பர்ஃபெக்டாக ஹை குவாலிட்டி கிராஃபிக் வீடியோஸாக உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஒன்று பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தேவையான இடத்துல நாங்கள் தேடி புறக்கி உங்களுக்கு இந்த வீடியோவை இதுக்குள்ளே தருவோம். ரைட், ஓகே. அப்போ முதலாவது எங்களோட வீடியோ பார்த்து புத்தகத்தை விளங்கப்படுத்துறதை பார்த்து படிக்க போகிறீங்க. ரெண்டாவது டியூடை நான் நீங்கள் விளங்கப்படுத்துவேன். சில கேள்விகளுக்கு நான் விடையும் எழுதி காட்டுவேன், சிலதுக்கு நீங்கள் தான் எழுதணும். ரெண்டாவது. மூணாவது எக்ஸ்ட்ரா நூற்றுக்கணக்கான வீடியோ, ஒவ்வொரு பாடத்துக்குரிய வீடியோ பார்க்க போகிறீங்க. நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது பிள்ளைகள், அது என்னென்னா ஆன்லைன் ப்ராக்டிஸ். உங்களுக்கு சவால்களுக்கு முகம் கொடுக்குறேன்னா விருப்பம் தானே. சின்ன பிள்ளைகள், 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு பிள்ளைகள், நல்ல இளம் ரத்தம், நல்ல துடிப்பான ஆக்கள், நல்ல கட்ஸான ஆக்கள், நல்ல ஸ்மார்ட்டான ஆக்கள் எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைகள், ஸ்மார்ட் போர்ட்டில் படிக்கிற பிள்ளைகள், ஸ்மார்ட்டான பிள்ளைகள் எங்கள்கிட்ட பிள்ளைகள். அப்போ இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கு, ரைட், அந்த கெத்தோட, ரைட், பிள்ளைகள்னால் ஒரு கெத் ஒன்று இருக்கும் படிக்கிற பிள்ளைகள், பாடசாலை பருவம், ரைட். அப்போ அந்த கெத்தோடு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சவால்களுக்கு முகம் கொடுப்போம். என்ன சவால் உங்களுக்கு இருக்குண்டா, ஆன்லைன் ப்ராக்டிஸ்ன்ற ஒரு சவால் காத்து கொண்டு இருக்கு. இந்த பாடத்தை, இந்த அழகை நீங்கள் படித்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ப்ராக்டிஸ் கேள்வி கொஞ்சம் வரும். ஒரு 100 கேள்வின்னு வைங்களேன். அந்த 100 கேள்விகளுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியான விட கொடுக்குறீங்களோ அதற்கேற்ப மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மார்க்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கண்டா, எங்கள்கிட்ட படிக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்குள்ள நீங்கள் ஃபஸ்ட் மார்க்ஸ் எடுத்தீங்கண்டா உங்களோட பேர், உங்களோட ஃபோட்டோ, ரைட், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்துவோம். ரைட், அதை நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் பார்ப்பாங்க. ரைட், 6ஆம் ஆண்டில் சயின்ஸுக்குள்ளே இந்த பிள்ளை தான் கட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் சயின்ஸில் எடுக்கிற மாதிரி மற்ற பாடங்கள் எல்லாம் கூடுதலான மார்க்ஸ் எடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து உங்களோட வீடுகளுக்கு பரிசுகள், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைப்போம். உங்களோட வீட்டுக்கு பரிசு பதி வரும், கிஃப்ட் பாக்ஸ் உங்களோட வீட்டுக்கு வரும். ரைட், இத்தனை பிள்ளைக்குள்ளே நீங்கள் நம்பர் 1க்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பரிசு பொதி வீட்டுக்கு வரும். அப்போ பிள்ளைகள் இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இது ஒரு ஆன்லைன் ஸ்கூல், இது ஒரு ஆன்லைன் ஸ்கூல், தனியே ஒரு வீடியோ பார்த்து படிக்கிற கிளாஸ் அல்ல. இது ஒரு ஆன்லைன் ஸ்கூல். உங்களுக்கு விருப்பமான வீடியோ பார்த்து படிக்கக்கூடிய, நீங்கள் விரும்புகிற வகை வகையான வீடியோக்களை பார்த்து படிக்கக்கூடிய, கெத்தோட சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய, ரைட். அதே போல் உங்களுக்கு நல்ல தரமான நல்ல அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களோட உள்ளத்தை தொடுற மாதிரி அந்த பாடங்களை உங்களுக்கு படித்து தர இருக்காங்க. ஓகே, நாங்கள் இப்போ சயின்ஸுக்கு போகிறோம். விஞ்ஞான பாடம் உங்களுக்கு 6ஆம் ஆண்டில் தான் பிள்ளைகள் விஞ்ஞான பாடம் தொடங்குது. அப்போ இந்த 6ஆம் ஆண்டில் இருந்தே சரியான விஞ்ஞான எண்ணக்கருக்களை உங்களோட உள்ளத்தில் நீங்கள் பதிச்சு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கூட, ரைட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரி, சர் ஐசக் நியூட்டன் மாதிரி, தோமஸ் அல்வா எடிசன் மாதிரி உங்களோட மூளையும் பிரைட்டாக திங்க் பண்ணணும். ரைட், உங்களோட எதிர்காலம் சிறப்பாக அமையணுமா இருந்தால் உங்களோட மூளை சரியாக திங்க் பண்ணணும். உங்களோட மூளையை திங்க் பண்ண வைக்கிற பாடம்தான் இந்த விஞ்ஞான பாடம். எனவே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஞ்ஞான பாடத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் எங்களோட இந்த கிளாஸுக்கு போகிற பிள்ளைகள் உங்களுக்கு எல்லா பாடத்தையும் விட ரொம்ப விருப்பமான பாடமாக விஞ்ஞான பாடம் தான் இருக்க போகுது. இன்ஷா அல்லாஹ். சவால் நீங்கள் பாருங்கள். ரைட், இப்போ நாங்கள் இந்த முதலாவது அலகுக்கு போகிறோம். 6ஆம் தரத்தில் விஞ்ஞான பாடத்தில் முதலாவது அலகு உயிர் சூழலின் விந்தைகள். உயிர் சூழலின் விந்தைகள் அப்படிங்கிறதான் முதலாவது பாடத்தினுடைய தலைப்பு. ரைட், நம்ம வாசித்து கொண்டே போவோம். புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வரி விடாமல், ஒரு சொல் விடாமல் அவ்வளத்தையும் வாசித்து நாங்கள் ஒன்றொண்டா கிளியராக விளங்க போகிறோம் விளங்க போகிறோம். யாரும் விளங்காமல் போகலாது இந்த கிளாஸில். எவ்வளோ வீக்கான பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை விளங்கி கொண்டு தான் இந்த கிளாஸில் அடுத்த பாடத்துக்கு போகும். ரைட், எம்மை சுற்றி வர உள்ளவை சூழல் ஆகும். முதலாவது உங்களுக்கு ஒரு விளக்கம் தராங்க பாருங்கள். சூழல் அப்படின்னா என்னன்னு சொல்லி, சூழல் அப்படின்னா என்னன்ற ஒரு விளக்கம் தராங்க. என்ன சூழல்டா? எங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள்
சூழல்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்க, ரைட். உங்களோட சூழல் என்ன? வகுப்பறை சூழல். அந்த வகுப்பறை சூழலில் என்னவெல்லாம் காணப்படுகிறதோ அதெல்லாம் உங்களோட சூழல் தான். நீங்கள் இருக்கிற கதிரை, உங்களோட மேசை, ஆசிரியர் மேசை, கரும்பலகை அல்லது வெண்பலகை, ஸ்மார்ட் போர்ட், புத்தகம், கொப்பி, பேனா, பென்சில், ரைட். இந்த பொருட்கள், கட்டடம், சுவர்கள், ஃபேன், பல்ப், ரைட். வழி, காற்று வருது, அது மாதிரி சூழலில் சூழல் இருக்குது, வெப்பம் இருக்குது, அது தண்ணி இருக்குது, நிலம் இருக்குது, மண் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் இப்போ இருக்கிற சூழல், வகுப்பறை சூழல். சரி, நீங்கள் பாடசாலை தோட்டத்துக்கு போயிட்டீங்க. அப்போ அது பாடசாலை தோட்டம், பாடசாலை சூழல். அங்கே நிறைய மரங்கள் இருக்கும், மைதானம் இருக்கும், விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இருக்கும், கணினி ஆய்வுக்கூடம் இருக்கும், அதிபர் அலுவலகம் இருக்கும், நூலகம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். கட்டடங்கள் நிறைஞ்சிருக்கும், மரங்கள் இருக்கும், பூ மரங்கள் இருக்கும், ரைட். பிராணிகள், நாய், பூனை இப்படியானது ஓடி திரியும், பறவைகள், காகம், கொக்கு, கோழி இந்த மாதிரியானது தெரியும். இதெல்லாமே பாடசாலை தோட்டத்துக்குள்ள உள்ள சூழல், பாடசாலை சூழல். சரி, நீங்கள் உங்களோட வாப்பாவோட சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகிறீங்க, கடற்கரை ஒன்றுக்கு போகிறீங்க, பீச் ஒன்றுக்கு போகிறீங்க. அப்போ அது ஒரு கடற்கரைன்றது வித்தியாசமான சூழல். உங்களோட வகுப்பறையில் உள்ளது கடற்கரையில் இருக்கல்ல, உங்களோட பாடசாலை தோட்டத்தில் உள்ளதும் இல்லை, வீட்டு தோட்டத்தில் உள்ளதும் இல்லை. கடற்கரைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான சூழல். அப்போ அங்கே கடல், உப்பு தண்ணி இருக்கும், மணல் இருக்கும், தோணிகள், வள்ளங்கள், போட்டுகள் இருக்கும், கப்பல் இருக்கும், மீனவர்கள் மீன் பிடிக்க போவாங்க, கடலுக்கு வருவாங்க, மீன்கள் நிறைய இருக்கும், கடற்கரையில் கருவாடு காய வச்சுருப்பாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு அங்கே கடற்கரை சூழலில் காணப்படும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் சூழல்ண்டா என்னென்னு பார்த்துருக்குறோம். சூழல் அப்படின்னு சொல்கிறது எம்மை சூழ உள்ள அனைத்தும் சூழலாகும். எம்மை சூழ உள்ள அனைத்தும் சூழலாகும். அந்த சூழல் எல்லாம் ஒரே மாதிரி சூழலாக காணப்படாது. சூழல் எல்லாம் ஒரே மாதிரி சூழலாக காணப்படாது. இடத்துக்கிடம் சூழல் வேறுபடும். அப்போ சூழலில் வகை வகையான சூழல் இருக்கா இல்லையா? வகை வகையான சூழல் காணப்படுது. ரைட், நாங்கள் தொடர்ந்து போம்பிள்ளைகள் பாருங்கள். எம்மை சுற்றி வர உள்ளவை சூழலாகும். சூழல் பலவற்றை உள்ளடக்கி உள்ளது. சூழலில் என்னென்ன காணப்படுகுதுன்னு சொல்கிறாங்க. நிலம் இருக்குதாம் சூழலில், நீர்நிலைகள் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது, தாவரங்கள், விலங்குகள், வழி, இது எல்லாமே சூழலில் இருக்குது. ரைட். சூழலில் உள்ளவற்றை தேடி பார்ப்பதற்கு உங்களை ஒரு செயற்பாடு ஒன்று செய்ய சொல்கிறாங்க. இந்த செயற்பாட்டை பார்ப்போம். இது என்ன செயற்பாடு? வகுப்பறை சூழல். வகுப்பறைக்கு வெளியே உள்ள சூழல், அதாவது பாடசாலை தோட்டம் என்பவற்றை நன்றாக அவதானியுங்கள். நீங்கள் அவதானித்தவற்றை பட்டியல்படுத்துங்கள். இப்போ நாங்கள் சொன்ன வகுப்பறை சூழலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பட்டியல் ஒன்று கூட போடலுமா இல்லையா? அழகாக போடலை. நீங்கள் கட்டிக்கார ஆள் தானே. ஒரு தடவை சொன்னால் அது உங்களோட தலைக்கு மூளைக்கு நல்லா ஏறிடுச்சுன்னு நல்லா பட்டுச்சுன்னு சொன்னால் மறக்க மாட்டீங்க. ரைட். எங்களோட அல்ஹிலாஸ் ஹோம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஸ்மார்ட்டான பிள்ளைகள், எல்லோரும் ஸ்மார்ட்டான பிள்ளைகள். ஒரு தடவை சொன்னால் அதை அப்படியே மூளையில் சர்வ் பண்ணி கொள்ளுவாங்க. ரைட். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகள் பார்ப்போம். என்னது? எங்களோட வகுப்பறை சூழலில் காணப்படக்கூடிய பொருட்களை பட்டியல்படுத்தலாம். கதிரை, மேசை, வெண்பலகை, மாக்கர், ஆசிரியர், உங்களோட நண்பர்கள், ரைட். அது மாதிரி பூச்சாடி இருக்கும், ஆசிரியர் மேசை இருக்கும், புத்தகம், கொப்பி, பேனை, பென்சில், ரைட், இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதுதான் வகுப்பறை சூழலில் காணப்படக்கூடிய பொருட்கள். வகுப்பறை சூழலில் காணப்படக்கூடிய பொருட்கள் அதை பட்டியல்படுத்த சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சொன்னோமா இல்லையா? பாடசாலை தோட்டத்தில் என்ன இருக்கும்? மைதானம் இருக்கும், கட்டடங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பூச்சிகள் இருக்கும், பறவைகள் இருக்கும், வழி இருக்கும், சூடு இருக்கும், நீர்நிலைகள் எங்கேயாவது நீர் தொட்டிகள் அதில் இருக்கும், டேப் இருக்கும், தண்ணி வாரது. ரைட். பாடசாலை தோட்டத்தில் காணப்படக்கூடிய பொருட்களை நல்லா பட்டியல்படுத்திட்டோம். அது செயற்பாடு 1.1 லேசா இல்லையா? உங்களுக்கு இது செய்யலுமா இல்லையா? ரைட், செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். வகுப்பறை, பாடசாலை தோட்டம் ஆகியவற்றில் பல்வேறு பொருள்களை அவதானிக்கலாம். சூழலுக்கேற்ப அங்கு காணப்படும் பொருட்கள், கூறுகள் வேறுபடுகின்றன. வித்தியாசமான சூழலில் வித்தியாசமான பொருட்கள் இருக்கும். வகுப்பறை சூழலில் இருக்கிறது வேறு, பாடசாலை தோட்டத்தில் இருக்கிறது வேறு. பாடசாலை தோட்டத்தில் இருக்கிறது வேறு, வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது வேறு.
வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது வேறு, கடற்கரை சூழலில் இருக்கிறது வேறு. கடற்கரை சூழலில் இருக்கிறது வேறு, ஒரு வயல்வெளியில் வயல் சூழலில் இருக்கிறது வேறு. அப்போ சூழல் வேறுபடுகின்ற போது அதில் காணப்படக்கூடிய பொருட்கள், அந்த சூழலில் உள்ள கூறுகளும் வேறுபடும். இப்போ கொஞ்சம் படங்கள் தந்திருக்காங்க பிள்ளைகள் பாருங்கள். 4 படங்கள் தந்திருக்கிறாங்க. 4 வித்தியாசமான சூழல்கள். முதலாவது படம் பாருங்கள். நீங்கள் ஒரு நகரத்துக்கு போனீங்கண்டா, கொழும்பு, கண்டி இல்லையா, அவங்களோட அண்மையில் இருக்கிற ஒரு நகரம் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நிறைய மாடி கட்டடங்கள் இருக்கும், தொழிற்சாலை, அதுலேருந்து வர ஃபேக்டரி, அதுலேருந்து வர புகைகள், இந்த மாதிரி போய்கொண்டிருக்கும். வாகன நெரிசல் கூட இருக்கும். ஒரே காதுக்கு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வாகனங்கள், ஹோன் அடிக்கிற வாகனம் போகிற சத்தங்கள், ரைட். நிறைய சனம் போயிட்டு வந்து கொண்டிருப்பாங்க. டஸ்ட்பின் எல்லாம் நிறைஞ்சி அப்படி இருக்கும். இந்த மாதிரி நகர்ப்புறம் ஒன்றில் இருக்கிற இந்த கூறுகள், அந்த பொருட்கள் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்கும். இது பாருங்கள், அழகான ஒரு ரம்மியமான ஒரு வயல் சார்ந்த ஒரு சூழல் இல்லையா, ஒரு கிராமத்து சூழல் அல்லது ஒரு வயல் சார்ந்த சூழல் சொல்லலாம். வயல் இருக்குது, புல்நிலங்கள் இருக்குது, அதில் மாடுகள் மேயுது, ஒரு பெட்டி கடை, ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது, அதில் முதலாளி ஷர்ட்டு போடாமல் இருக்கிறாரு வேறு, ரைட். வாழைக்குலையோட தொங்குது, வெளியாக ஒருத்தர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறாரு, ரைட். ஒரு ஓடையால் நீர் ஓடுது, வண்டில் மாடு பூட்டி வந்து வண்டில் ஒன்று போகுது, அங்கே ஒரு பன்சாலை இருக்குது, இது ஒரு மரங்கள், அதில் பறவைகள், ரைட். இது ஒரு வயல் சார்ந்த ஒரு கிராமப்புறம் சார்ந்த ஒரு சூழல். அடுத்த பாருங்கள், இது ஒரு நீர் சார்ந்த சூழல் இல்லையா, ஒரு ஆற்றங்கரை அல்லது ஒரு குளத்தங்கரை, ஒரு குளம் மாதிரியான ஒரு இடம், ரைட். அங்கே பாருங்கள், முறைச்சி கொண்டிருக்கிறாரு இல்லையா, மிஸ்டர் மங்கி குந்தி கொண்டு முறைச்சி கொண்டிருக்கிறாரு, ரைட். அது மாதிரி யானைகள் நீர் இருந்து வருது, மான்கள் இருக்குது, அணில், குருவிகள், ரைட். எல்லாம் மரங்கள், கொடிகள், பூக்கள், நீர் இருக்குது, தண்ணிக்குள்ளுக்கு மீன் இருக்கும், அது மாதிரி தாமரை பூத்து இருக்குது. இந்த சூழலில் உள்ளது வேறு எந்த சூழல்லையும் இல்லை. அது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கடற்கரை சூழல் பாருங்கள். கடற்கரை சூழல் தோணி இருக்குது, தென்னை மரங்கள் கடலை நோக்கி வளைஞ்சிருக்குது, கடற்கரை மணல் இருக்குது, கடல் உப்பு தண்ணி இருக்குது, மீனவர் வந்து அவர் வந்து மீன் பிடிக்க போகிறாரு, ரெடியாகிறாரு, கடலில் வந்து கப்பல் போகுது, ரைட். இது ஒரு அங்கே அடிக்கிற காற்று கூட உப்பு காற்றாக இருக்கும் இல்லையா, காற்று கூட மேலே வந்து பட்டுச்சுன்னா அது தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னா உப்பு சுவையாக இருக்கும், ரைட். அப்போ உப்பு சார்ந்த ஒரு உப்பு காற்று இந்த கடற்கரை சூழலில் காணப்படும். இப்போ பிள்ளைகள் நாங்கள் வித்தியாசமான சூழல்கள் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அந்த சூழலில் காணப்படக்கூடிய பொருட்களும் வித்தியாசப்படுது. ஓகே, இப்போ இந்த டியூட் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் டியூடுக்கு வருவோம். இந்த பாருங்கள் என்ன இந்த டியூட் சொல்லுதுன்னு பார்ப்போம். ரைட். அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல், அதில் 6ஆம் ஆண்டு சயின்ஸ் பாடம், முதலாவது அலகு உயிர் சூழலின் விந்தைகள். சூழல் என்றால் என்ன அப்படின்றது முதலாவது கேள்வி. இப்போ இந்த டியூட் உங்களோட கையில் இருக்குதா? உங்களோட கையில் இந்த டியூட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொள்ளணும். பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிற வசதி உங்களுக்கு இல்லாட்டி பிள்ளைகள் ஒரு கொப்பி ஒன்றில் அழகான முறையில் இந்த கேள்விகளை நீங்கள் எழுதி அந்த கேள்விக்கு பக்கத்திலேயே விட எழுதுறதுக்கான ஏற்பாட்டை நீங்கள் செஞ்சு கொள்ளணும், ரைட். இப்போ நாங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் ஊடாக உங்களோட எதிர்காலம் மாறப்போகுது, உங்களோட தலையெழுத்து மாறப்போகுது, ரைட். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக போகிறீங்க, ஒரு துறை சார்ந்த ஒரு வல்லுநராக, ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் மாற போகிறீங்க. நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, உழைக்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்கண்டா எப்படி உழைக்கணும்? நீங்கள் போடுற ஷர்ட்ற கலருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு உழைக்கணும். எப்படி? போடுற ஷர்ட்ற கலருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு உழைக்கணும். இன்றைக்கி ரெட் கலர் ஷர்ட் போட்டால் ரெட் கலர் காரில் போகணும், நாளைக்கு க்ரீன் கலர் டிஷர்ட் போட்டால் க்ரீன் கலர் ஜீப்பில் போகணும். இப்படி நீங்கள் உழைக்க வலிக்கிட்டா பிள்ளைகள், எங்கட பிள்ளைகள் எப்படி உழைக்கணும்? போடுற ஷர்ட்ற கலருக்கு உழைக்கணும். அது மாதிரி நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் ஆகக்கூடாது. டாக்டர்ன்றதுல ஆக கீழ்மட்டம்தான் பிள்ளைகள் எம்பிபிஎஸ்ன்றது. நீங்கள் மருந்தெடுக்க போகிறவங்களோட டிஸ்பென்சரி போட்டு வச்சுருக்க டாக்டர்ஸ் மாதிரி அது எம்பிபிஎஸ்ன்னு கீழ்மட்டம். அதில் மேல் படிப்பு இருக்குது, அதில் டாப்புக்கு போகணும். அது மாதிரி நீங்கள் ஒரு லோயர் ஆகணுமா? சாதாரண ஒரு குட்டி லோயராக இருக்கக்கூடாது, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பேசுகிற லோயர் ஆகணும். இந்த மாதிரி எங்கட பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் எந்த துறைக்குள்ளே அவங்க போகிறாங்களோ அதில் அவங்க டாப்புக்கு போகணும். அப்படின்டா நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வேலைகளை, இந்த விடயங்களை, இந்த அறிவுறுத்தல்களை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி வரணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூட்டை காட்டி தரோம் நாங்கள்.
எப்படி படிக்கணும், எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், எப்படி டியூட் செய்யணும், எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும், ரைட். படிக்கிற டைம்லேயே ஏனைய திறன்களை எப்படி வளர்த்துக்கொள்கிற. உங்களுக்கு ரோபோ செய்கிறதுக்கு ஆசையா? சொல்லுங்கள் பாப்போம். உங்களுக்கு ரோபோ செய்கிறதுக்கு ஆசையா? 6ஆம் ஆண்டில் இருந்து எங்கட நாட்டில் கூட பிள்ளைகள் 6, 7 படிக்கிற பிள்ளைகள் ரோபோ எப்படி தயாரிக்கிறேன்னு படிக்கிறாங்க. நம்மளோட சகோதர மொழி பேசக்கூடிய பிள்ளைகள். நீங்களும் உங்களுக்கும் ரோபோ தயாரிக்கிறதுக்கு ஆசை இருந்தால் அதுக்குரிய வழியை நாங்கள் உங்களுக்கு காட்டித்தருவோம். மார்க் சுகம்பர்க் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சார். இன்றைக்கு உலகத்தில் டாப் 10 பணக்காரத்துக்குள்ளே அவர் ஒருவர். அது மாதிரி நீங்களும் கோடிங் சைட்டில் போயிட்டு ரைட் கோடிங் எழுதி சாஃப்ட்வேர்கள், ஆப்புகள், இதுகளை நீங்கள் தயாரித்து அதில் நீங்கள் டொப்புக்கு வரணுமா, உங்களுக்கு அதுக்குரிய கோடிங் ஐசிடி மெல்ல 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 உங்களுக்கு கோடிங் எழுதுறதுக்கான கிளாஸஸையும் நாங்கள் இதுக்குள்ளே தரோம். அப்போ பிள்ளைகள் நீங்கள் இப்போ மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்லை. அதை முதலாவது நீங்கள் விளைக்கணும். எங்கட அல்-இஹ்லாஸில் படிக்கிற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்லை. அவங்க ஸ்மார்ட்டான ஆக்கள். அவங்களோட திங்கிங், அவங்களோட செயல்பாடு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ இந்த டியூட் உங்களோட கையில் இருக்கணும். இல்லையா இந்த வீடியோ அப்படியோ நீங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு இந்த டியூடை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுக்கிற வேலையை பார்க்கணும். பிரிண்ட் எடுத்துக்கொள்ள வசதி இல்லையா உங்களுக்கு, நீங்கள் அந்த கேள்விகள் எல்லாத்தையும் எழுதி ஒரு காப்பியில் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு ரெடி ஆகிக்கொள்ளணும். ரைட். முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். சூழல் என்றால் என்னென்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் படித்த அந்த பாடத்தில் இப்போ நாங்கள் பார்த்த இந்த அலகில் முதல்ல என்ன வந்துச்சு? எம்மை சூழ உள்ளவை சூழல் ஆகும்னு வந்துச்சு. அப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள்? இதுக்கு நீங்கள் விட எழுதணும். எப்படி எழுதுங்க விட? எம்மை சூழ உள்ளவை சூழல் எனப்படும். இந்த பாருங்கள், இப்போ எனக்கு இதில் எழுதி காட்டல. உங்களுக்கு நீங்கள் எழுத வேண்டிய விட நான் எழுதி காட்டுறேன். எம்மை சூழ உள்ளவை சூழலாகும். எம்மை சூழ உள்ளவை சூழலாகும். ஃபஸ்ட் கேள்விக்கு எழுதிட்டீங்க. 50 கேள்வி இருக்கா? ஒரு கேள்விக்குள்ள எடுத்தீங்களா? உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துட்டு. ரெண்டாவது, சூழலில் காணப்படுபவற்றை குறிப்பிடுக. சூழல் என்ன இருக்குன்னு பார்த்தோம் நாங்கள். சூழல் வித்தியாசப்பட சில கூறுகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது உண்மைதான். வகுப்பறையில் உள்ளது பாடசாலை தோட்டத்தில் இருக்காது, பாடசாலை தோட்டத்தில் உள்ளது கடற்கரையில் இருக்காது. ஆனால் சூழலில் காணப்படுபவற்றை குறிப்பிடுக அல்லது பட்டியற்படுத்துகன்னு சொல்லி கேள்வி வந்தா பிள்ளைகள், பொதுவாக எல்லா சூழல்லையும் சில பொருட்கள் இருக்கும். அப்படி பொதுவாக நம்ம சொன்னோம்னா சரி. என்ன பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கும்? பொதுவாக பாருங்க, கட்டடங்கள் காணப்படும், கட்டடங்கள் இருக்கும். அது மாதிரி தாவரங்கள் இருக்கும். அதுபோல விலங்குகள் இருக்கும், விலங்குகள் காணப்படும். அதுபோல மண் இருக்கும். பொதுவாக எல்லா சூழலையும் மண் இருக்கும். நீர்நிலைகள் காணப்படும், நீர்நிலைகள் காணப்படும். ரைட். வழி காணப்படும், வழி. ரைட். வெப்பம், சூடு காணப்படும். இப்படி சூழலில் காணப்படக்கூடிய ஏதாவது ஒரு 3, 4, 5 போதும். நான் கொஞ்சம் உங்களுக்கு வழங்குறது பெருசாக எழுதி காட்டினத்தால் எனக்கு ஒரு வரியில் எழுதி கொள்ள இயலாமல் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த எழுத்துற சைஸு குட்டி எழுதி நீங்கள் சொன்னா உங்களுக்கு ஒரு வரியில் இந்த 4, 5 விடையை எழுதிக்கொள்ள எலும்பில்லைகள். சரி. அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? வெவ்வேறு வகையான சூழல்களுக்கு உதாரணம் தருக. வேறு வேறு வகையான சூழல்களுக்கு பிள்ளைகள் உங்களை உதாரணம் சொல்கிறாங்க. தெரியுமா இல்லையா உங்களுக்கு உதாரணம்? நம்ம இப்போ பார்த்தோமா இல்லையா? வகுப்பறை சூழல் ஒரு உதாரணம். என்ன? வகுப்பறை சூழல். அடுத்த என்ன சூழல்? பாடசாலை தோட்டம், பாடசாலை தோட்டம், அது ஒரு சூழல். அதுபோல் கடற்கரை சூழல், கடற்கரை சூழல். வயல்வெளி, காடு ஒரு சூழல். மலை பிரதேசம் ஒரு சூழல். நகர் சூழல். இப்படி வித்தியாசமான சூழல் தொகுதிகளை பிள்ளைகள் நீங்கள் எழுதலாம். ரைட்.
அதோடு நாங்கள் அடுத்த 4வது கேள்விக்கு போக முன்னாடி நம்மளோட ஸ்கூல் புத்தகத்துக்கு போயிட்டு வருவோம். இப்போ ஒரு செக்ஷன் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தடுத்துக்கு நாங்கள் வருவோம். பிள்ளை பாருங்கள், இதுதான் நீங்கள் இப்போ 6ஆம் ஆண்டு பிள்ளை இருக்கிறீங்க. நீங்கள் நேசரி போகிற டைமில் போட்ட சப்பாத்து உங்களோட அதை பாதுகாத்து வச்சுருக்கிறோம் உங்களோட ஞாபகார்த்தத்துக்கு. அந்த சப்பாத்து ஒரு நாள் நீங்கள் எடுத்து யோசிக்கிறீங்க, இந்த சப்பாத்தா நம்ம போட்டு போன சப்பாத்து, இப்போ உங்களோட காலுக்கு இந்த சப்பாத்தை போடலுமா? இயலாது இல்லையா? இப்போ நீங்கள் போட்டிருக்கிற சப்பாத்துற சைஸை பாருங்கள், நீங்கள் நர்சரி போகிற டைமில் போட்ட சப்பாத்துற சைஸை பாருங்கள். இப்போ இந்த சப்பாத்தை உங்களுக்கு போடலாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது சின்னதாக போச்சு. நம்ம எப்படி சொல்கிற, சப்பாத்து சின்னதாக போச்சுன்னு வாங்க. ஆனால் உண்மை என்னண்டா, சப்பாத்து சின்னதாக போகல, அது அதே சைஸில் தான் இருக்குது. அதுக்கு உசுறு இல்லையா அது சின்னதாகிறது பெருசாகிறதுக்கு? அது அதே சைஸில் தான் இருக்குது. நீங்கள் வளர்ந்துட்டீங்க. நீங்கள் நேசரி போன டைமில் இருந்த மாதிரி அப்போ இருக்கிறீங்க இல்லை. என்ன நடந்திருக்கு? நீங்கள் வளர்ந்துட்டீங்க. 6ஆம் ஆண்டு இப்போ வளர்ந்துட்டீங்க. நீங்கள் 11ஆம் ஆண்டு படிக்கிற டைமில் இன்னும் வளர்ந்துடுவீங்க. ரைட்? உங்களோட பாப்பால் உம்மால் மாதிரி நீங்கள் வார இடத்துல இன்னும் வளர்ந்துடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? வளர்ச்சி அடைகிறீங்க. சப்பாத்து என்ன செய்யலை? வளர்ச்சி அடையவில்லை. ரைட். சூழலில் காணப்படும் கூறுகளில் பல்வகைமையை இனி ஆராய்வோம். இப்போ நாங்கள் சூழலில் நிறைய கூறுகள் இருக்குன்னு சொன்னதானே, அந்த கூறுகள் எப்படி இருக்குது, அவங்களோட இயல்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட். நீங்கள் சிறுவயதில் அணிந்த சப்பாத்துக்களை இப்பொழுது உங்களால் அணிய முடியாது. உங்களுக்கு போட இல்லாத சின்ன வயசில் போட்ட சப்பாத்து. இதற்கான காரணம் என்ன காரணம்? சிறுவயதில் உங்கள் உடலின் பருமனை விட இப்பொழுது உங்கள் உடலின் பருமன் அதிகரித்திருப்பதே இதற்கு காரணமாகும். நீங்கள் நர்சரி போகிற டைமில் குஞ்சு பிள்ளையாக இருந்தீங்க, இப்போ பெருத்துட்டீங்க. உங்களோட உடலில் பருமன் கூடியிருக்குது. என்ன கூடியிருக்குது? பருமன். இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் சைஸ். பெரிய சைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? பெரிய சைஸ், சின்ன சைஸ். அப்போ அதுதான் நம்ம பருமன் என்று சொல்கிறேன். உங்களோட உடலில் பருமன் கூடி இருக்கிறது. என்ன கூடி இருக்கு பிள்ளைகள்? நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் வளர்ந்ததால் உங்களோட உடலில் பருமன் கூடி இருக்கிறது. உங்களோட உடலில் பருமன் கூடி இருக்கிறது. ரைட். இப்போ வாங்க பிள்ளைகள், இவ்வாறு உடலின் பருமனில் அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு வளர்ச்சி, growth எனப்படும். என்ன சொல்கிறாங்க பிள்ளைகள்? இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணுமா? நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட உடலில் பருமன் கூடியிருக்கு, சைஸ் கூடியிருக்குது, பருமன் கூடியிருக்குது. இந்த பருமன் கூடுறத எப்படி அவங்களுக்கு சொல்கிறாங்கண்டா 3 விஷயம் சொல்கிறாங்க. உங்களோட பருமன் கூடியிருக்குண்டா உண்மையில் என்ன அர்த்தம்னா 3 விஷயத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதில் ஒன்று என்னவாம்? உடலின் பருமனில், அதாவது ஒன்று உயரம். உங்களோட உயரம் கூடியிருக்கா இல்லையா? உயரம். ரைட். இப்படி நீங்கள் இருந்தீங்க, இப்படி வந்துட்டீங்க. ரைட். உயரம் கூடிட்டு உயரம். அப்போ அந்த பருமன் கூடுதுன்றது அதனுடைய உண்மையான அர்த்தம், உங்களோட சைஸ் கூடியிருக்குன்றதுல அர்த்தம் என்னென்னா 3 விஷயம். அதில் ஒன்று உயரம் கூடியிருக்கவங்களோட. 2வது கனவளவு. கனவளவுண்டா என்ன? கனவளவுண்டா இடத்தை பிடிச்சிக்கொள்கிற அளவு. தான் கனவளவு. இப்போ ஒரு பலூனை நீங்கள் காற்று ஊதாமல் வச்சுருக்கிறீங்க. ஒரு பலூனுக்குள்ளே காற்று இல்லை, அதை உங்களோட பொக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாமா இல்லையா? அவங்களோட பொக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். அப்போ பொக்கெட்டுக்குள்ள இருக்கிற சின்ன இடத்த அந்த பலூன் பிடிச்சிக்கொள்ளும். ரைட். அவர் கனவளவு குறவு. அந்த பலூன்ட கனவளவு, இடத்தை பிடிச்சிக்கொள்கிற அளவு குறவு. அதே பலூனை நீங்கள் ஊதுனா இப்போ இப்படி பெருசாக வந்துட்டு பலூன். இப்போ இதை இப்போ உங்களோட பொக்கெட்டில் போடலுமா? ஏலாது. ஏன்? பொக்கெட்டுக்குள்ளுக்கு இருக்கிற இடம் கொஞ்சம், இப்போ பலூண்ட இடம் கூட. அப்படின்டா பலூண்ட கனவளவு கூடிட்டு. அது மாதிரித்தான் நீங்களும் ஒன்று சிறு போகிற டைமில் சின்ன பிள்ளையாக இருந்தீங்க, கொஞ்சம் பபாவாக இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய இடம்
தேவை. இடத்தை பிடிச்சு கொள்கிற அளவு, அந்த கூடுதலான இடத்தை இப்போ நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்டா அதை சொல்கிறது கனவளவு. கனவளவு அப்போ உங்களோட உயரம் கூடியிருக்குது, கனவளவு கூடியிருக்குது. மூன்றாவது விஷயம் என்னடா பிள்ளைகள்? திணிவு. திணிவுனா என்ன? பாரம். திணிவுனா என்ன? பாரம். நீங்கள் குஞ்சு பப்பாவாக இருக்கிற டைம், நேசரி போகிற டைமில் அவங்க நிற்பாங்க இல்லையா? ஞாபகம் இருக்க அவங்க 5 வயசு வரைக்கும் நிற்பாங்க. அதில் ஒரு புத்தகம் ஒன்று உங்களுக்கு இருக்கும், அதில் அப்படி பாரம் கூடி கூடி போகிற எல்லாம் அட்டவணைப்படுத்திருப்பாங்க, கிராஃப் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. சில ஆக்கள் சோப்பு கோட்டுக்கு இருப்பாங்க, சில ஆக்கள் பச்சை கோட்டுக்கு, சில ஆக்கள் நல்லா குண்டாகி இப்படி இருந்து இல்லையா அப்படி பாரம் கூடவா இருப்பாங்க. ரைட். ஓவராக பாடம் கூடவும் கூடாது, பாரம் குறையவும் கூடாது, ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்து கொள்ளணும். ரைட். இப்போ பிள்ளைகள் இந்த பாரம்ன்றதைத்தான் நம்ம திணிவுன்னு சொல்கிறோம். திணிவுண்டா என்ன? பாரம். கடையில் போய்ட்டு அரிசி 1 கிலோ தாங்கன்னு கேட்குறோம். அப்போ அந்த அரிசி 1 கிலோன்னு சொல்கிறது அந்த அரிசியினுடைய பாரம். பாரம்னா திணிவு. அது மாதிரி நீங்கள் இப்போ 6ஆம் ஆண்டு பிள்ளையாக இருக்கச்சில் நீங்கள் ஒரு 35 கிலோ இருக்கிறீங்க, அதில் ஒரு 40 கிலோ இருக்கிறீங்கண்டா, அந்த 40 கிலோன்றதான என்ன? பாரம். நீங்கள் நர்சரி போகிற டைமில் எவ்வளோ? ஒரு 20 கிலோவாக இருந்திருப்பீங்க, அதில் ஒரு 15 கிலோவாக இருந்திருப்பீங்க. 20 கிலோவில் இருக்க மாட்டீங்க, ஒரு 15 கிலோ இருந்திருப்பீங்க, கூடினது ஒரு 15 கிலோ இருந்திருப்பீங்க. ரைட். அப்போ நேசரி போச்சு நீங்கள் 15 கிலோ, இப்போ நீங்கள் 40 கிலோ. அப்போ என்ன கூடியிருக்குது? உங்களோட பாரம் கூடியிருக்குது. அப்போ வளர்ச்சின்னா என்ன? பாரம் கூடும். வளர்ச்சினா என்ன? கனவளவு கூடும். வளர்ச்சினா என்ன? உயரம் கூடும். இந்த 3ம் கூடுறது தான் வளர்ச்சி. அதைத்தான் நம்ம சைஸ், பருமன்னு சொல்கிறோம். அப்போ உங்களோட பருமன் கூடியிருக்குண்டா என்ன அர்த்தம்? உங்களோட உயரம் கூடியிருக்குது, உங்களோட கனவளவு கூடியிருக்குது, உங்களோட திணிவு கூடி இருக்குது. அப்போ வளர்ச்சின்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டாப்புல நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். உடலின் பருமனில், அதாவது உயரத்திலும் கனவளவிலும் திணிவிலும் ஏற்படும் மீளா அதிகரிப்பு. அங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். மீளா அதிகரிப்புன்னு சொல்கிறாங்க. அது என்ன மீளா அதிகரிப்புண்டா? மீளாது. மீளாதுன்னா பழைய நிலைக்கு வராது, கூடினா கூடினது தான். அதைத்தான் நம்ம சொல்கிற மீளா அதிகரிப்புன்னு சொல்லுவோம். ஒருவர வளர்ச்சி கூடினா, அவரை திணிவு கூடினா குறையக்கூடாது, உயரம் கூடினா குறையக்கூடாது, கனவளவு கூடினா குறையக்கூடாது. சிலாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நல்லா நிறைய சாப்பிட்டாங்கடா, நல்ல மாப்பொருள் உள்ள சாப்பாடு, நல்ல கொழுப்புள்ள சாப்பாடு, எண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டாங்க, அவங்க இப்படி கொழுத்து வருவாங்க. இப்படி அந்த கொழுப்பு சாப்பாடை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஓடி ஆடி எக்ஸசைஸ் செஞ்சு நல்லா விளையாடினாங்கண்டா அந்த கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ ஒரு ஆள் கொழுத்துருக்கச்சில் 50 கிலோவாக இருக்கிறாரு, கொழுப்பு குறைஞ்ச உடனே அவர் ஒரு 40 கிலோவுக்கு வந்துட்டார். அப்போ அந்த கொழுத்ததை நம்ம வளர்ச்சின்னு சொல்லுவோமா? அது வளர்ச்சி அல்ல. கொழுக்கிறத வளர்ச்சின்னு சொல்கிறல்ல, ஏன்னா அது குறைஞ்சிடும், அது மீளும் குறையக்கூடியது. அதனால் நம்ம அதை வளர்ச்சின்னு சொல்ல பாடம். அப்போ வளர்ச்சி நான் என்னென்னு கேட்டால் வரைவிலக்கணம் சொல்லணும்டா, நீங்கள் உயரத்தில் கூடினா கூடினது தான், ரிட்டர்ன் போகிறல்ல. மீளாத அதிகரிப்பு, உயரத்தில் ஏற்படுற மீளாத அதிகரிப்பு, அது மாதிரி கனவளவு, அது மாதிரி திணிவு, இந்த மீளாத அதிகரிப்பைத்தான் நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம். அப்போ இந்த வரைவிலக்கணம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வளர்ச்சின்னா என்னென்ற ஒரு கேள்வி கேட்டா பிள்ளைகள் நீங்கள் சொல்லணும் உடலின் பருமனில். இந்த பாருங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, வளர்ச்சின்னா என்ன? இப்போ நான் எல்லாத்துக்கும் நான் எழுதி காட்ட மாட்டேன், இப்போ இதுக்கு நீங்கள் எழுதணும். வளர்ச்சின்னா என்ன? அங்கிகளின் உடலின் பருமனில், அதாவது திணிவிலும் கனவளவிலும் உயரத்திலும் ஏற்படுகின்ற மீளாத அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும். இந்த கேள்விக்கு இப்போ நீங்கள் விட எழுதணும், சரிதானே? இந்த கேள்விக்கு நீங்கள் விட எழுத வேண்டும். ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சூழலில் உள்ள எல்லா பொருள்களிலும் இவ்வளர்ச்சி அவதானிக்க முடியுமா? இப்போ நாங்கள் சூழலில் காணப்படுகிற பொருட்கள்லாம் பட்டியல்படுத்தணுமா இல்லையா? புத்தகம், கொப்பி, பேனை, கதிரை, என்ன ரைட், மேசை, அது மாதிரி தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், ரைட், கோழி, கொக்கு, புறா, மைனா, முயல், ரைட், இப்படி சூழலில் நிறைய இருக்குது. அந்த சூழலில் இருக்கிற எல்லாமே வளருமா? இதுதான் கேள்வி உங்களுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். சூழலில் இருக்கிற எல்லாமே வளருமா? யோசிச்சு பாருங்கள். கல் வளருமா? பேனை வளருமா? 10 வருஷம் போனால் பேனை பெருசாருமா? அதே அளவு தான் இருக்கும். அப்போ சூழலில் காணப்படும் கூறுகளில் சிலது வளர்ச்சி அடையும், சிலது வளர்ச்சி அடையாது.
அப்போ வளர்ச்சியை காட்டக்கூடிய பொருட்களும் சூழலில் இருக்குது, வளர்ச்சியை காட்டாத பொருட்களும் சூழலில் இருக்கிறது. ரைட். இப்போ அதுதான் உங்களோட அடுத்த செயற்பாடு. பாருங்கள், செயற்பாடு 1.1 நாங்கள் செஞ்சிட்டோமா இல்லையா? அது வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ரெண்டாவது செயற்பாடு 1.2. இதுவும் சிம்பிள், இதுவும் ஒரு கஷ்டமே இல்லை. நீங்கள் கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டம், லேஸுன்னு நினச்சா அது லேஸ். முதலாவது உங்களோட உள்ளத்தில் நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதை விட அப்பனான வேலையை நாங்கள் செய்வோம், அப்படி கட்டிக்காரார்கள் நாங்கள் பலசாலிகள், நாங்கள் அறிவாளிகள், நாங்கள் புத்திசாலிகள், நாங்கள் திறமையானவர்கள், நாங்கள் ஸ்மார்ட் போர்டில் படிக்கிற ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ரைட். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. கவனிங்க, செயற்பாடு 1.2 என்ன சொல்கிறாங்க? வளர்ச்சியை காட்டும் பொருள், வளர்ச்சியை காட்டாத பொருள். ஒரு பட்டியல் ஒன்று போடட்டாம். ரைட். இது வெரி ஈஸி உங்களுக்கு. வளர்ச்சியை காட்டும் பொருள் என்ன? சிறுவன். வேற சூழலில் காணப்படக்கூடிய வளர்ச்சியை காட்டும் பொருட்கள் சொல்லுங்கள். ரைட், குயிக்காக சொல்லுங்கள் பாப்போம். சிறுவன் வளர்ச்சியை காட்டும் பொருள். வேற மாமரம் வளரும். ரைட். அது மாதிரி நீங்கள் பொதுவாக தாவரங்கள் சொல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஆக்கள்ற பேர்கள் சொல்லணும். மாமரம்னு சொல்லலாம். ரைட். தக்காளி செடின்னு சொல்லலாம். ரைட். பயற்றம் கொடின்னு சொல்லலாம். அது மாதிரி நெல், புல் இதெல்லாம் சொல்லலாம். இப்படி ஆக்கள்ற பேரை சொல்லுங்கள், அந்த 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 இனத்தின பேரை சொல்லுங்கள். அது மாதிரி பறவைகள் என்று பொதுவாக சொல்லாமல் கோழின்னு சொல்லுங்கள். ரைட். மைனான்னு சொல்லுங்கள். பூச்சிகள்னு சொல்லாமல் வண்ணத்து பூச்சி அல்லது கரப்பான் பூச்சின்னு சொல்லுங்கள். ரைட். அதுபோல் நாய், பூனை. ரைட். இப்படி ஆக்களோட பேர், மிருகங்களோட பேர்கள் சொல்லும். இந்த மாதிரி இதில் போடுங்க. பொதுவாக சொல்ல வேண்டாம், தாவரம், விலங்கு அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் அந்தந்த ஒவ்வொருத்தர பேரையும் சொல்லுங்கள். வளர்ச்சியை காட்டாத பொருட்கள் என்னென்ன? பென்சில் வளராது, புத்தகம் வளராது, கொப்பி வளராது, ஸ்மார்ட் போர்ட் வளராது, மொபைல் ஃபோன் வளராது. ரைட். இது எதுவுமே ஷர்ட் வளராது, நீங்கள் போட சப்பாத்து வளர இல்லை. அப்போ வளர்ச்சியை காட்டாத பொருட்கள் என்னன்றதையும் நீங்கள் இதில் பட்டியல் படுத்தலாம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து நாங்கள் வருவோம். இதிலிருந்து சூழலில் உள்ள சில பொருள்கள் வளர்ச்சியை காட்டுவதில்லை, சில பொருள்கள் வளர்ச்சியை காட்டுகிறது. சூழலில் உள்ள சில பொருட்கள் வளர்ச்சியை காட்டுது, சில பொருள் வளர்ச்சியை காட்ட இல்லை. பொதுவாக இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வர பிள்ளைகள், உங்களோட புத்தகத்தில் நீங்கள் நல்லா வளைக்கணும். எங்கேயாவது இப்படி தடித்த எழுத்தில் போல்டாக்கி கொஞ்சம் அப்படி பெரிய எழுத்தில் தடிப்பமான எழுத்தில் ஏதாவது காட்டியிருந்தால் அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ஊண்டி வாசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அதை அப்படி போல்ட் பண்ணி காட்டிருக்காங்க, அதை தடித்தெழுத்தில் காட்டிருக்காங்க. நீங்கள் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் சோதனை பேப்பர் சேர டைம்லெல்லாம் எங்கேயாவது தடித்தெழுத்தில் இருந்தால் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கணும், 2 தடவைக்கு 3 தடவை வாசிக்கணும் வழங்காட்டி. அப்போ இந்த தடித்த எழுத்தில் உங்களோட புத்தகத்தில் என்ன வருதோ அது முக்கியமானதுன்னு அர்த்தம். பொதுவாக இனப்பெருக்கம், அசைவுகள், சுவாசம், போசனை, வளர்ச்சி எல்லாத்தையும் கமா போட்டுக்கொள்ளணும். ஏன்னா பொதுவாக இனப்பெருக்கம், அசைவு, சுவாசம், போசனை, வளர்ச்சி இதெல்லாத்தையும் காட்டுகின்ற பொருள்கள் உயிருள்ளவையாகும். என்ன சொல்கிறாங்க? உயிருள்ளது. உயிருள்ளால்னா யார்? யாருக்கு உசுறு இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு உசுறு இருக்குன்னு நான் சொல்கிறேன். உசுறுனா என்ன இருக்குது? அது எங்கே இருக்குது? தலைக்குள்ளே இருக்கா, இதயத்துக்குள்ளே இருக்கா, கிட்னிக்குள்ளே இருக்கா, வயிற்றுக்குள்ளே? அந்த உசுறு எங்கே இருக்குது? அது நம்ம யாருக்கும் தெரியாது பிள்ளைகள். உயிர் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாது. அது படைச்சவனுக்கு தான் தெரியும் அந்த உயிர்னா என்னன்னு சொல்லி. அது இது வரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கல, இதுக்கு பிறகும் கண்டுபிடிச்சிக்கொள்ள மாட்டாங்க உயிர்னா என்னன்னு சொல்லி. சரிதானே? ஆனால் உயிருள்ளாளுண்டா யாருன்றதுக்கு சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. இனப்பெருக்கம், குட்டி போடுற இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் யார் செய்வா? உயிருள்ளால் தான் செய்வா. உயிர் இல்லாத இனப்பெருக்கம் செய்யாது. ரைட். ஒரு பூனை இன்னொரு பூனையோட சேர்ந்து குட்டி போடும். ஒரு நாய் இன்னொரு நாயோட சேர்ந்து குட்டி போடும். ஆனால் இந்த பேனை இன்னொரு பேனோட சேர்ந்து குட்டி போடுமா? போடாது. அப்போ இனப்பெருக்கம் செய்கிறது யார்? உயிருள்ளவர்கள். இனப்பெருக்கம் செய்யாதது உயிரற்றவர்கள். அது மாதிரி தான் இனப்பெருக்கம்,
அசைவு. அசைவு என்ன நம்ம பிறகு பார்ப்போம், என்னோட தெளிவாக பார்ப்போம். இனப்பெருக்கம், அசைவு, சுவாசம், மூச்செடுத்து மூச்சு விடுற சுவாசம், போஷணை, சாப்பாடு உட்கொள்கிற, உணவு பெற்றுக்கொள்கிற, சக்தியை பெற்றுக்கொள்கிற, வளர்ச்சி. இப்போ நம்ம பார்த்தோம் வளர்ச்சி. இந்த மாதிரியான செயல்பாடுகளை யார் காட்டுவாங்களோ அவங்க உயிருள்ளாக்கள், யார் காட்ட மாட்டாங்களோ அவங்க உயிரற்றாக்கள். வழங்கி சாப்பிடல. இப்போ உயிர் உள்ளதுண்டா யார், உயிருள்ள அங்கிண்டா யார் என்று கேட்டால் நம்ம சொல்லணும் உயிரங்கி உயிருள்ளவை என்று சொன்னால் என்ன அர்த்தம்டா, இந்த மாதிரியான இயல்புகளை காட்டுறாக்கள். இனப்பெருக்கம், அசைவு, சுவாசம், போஷணை, வளர்ச்சி, இன்னும் இருக்குது கழிவகற்றல், உறுத்துணர்ச்சி, ரைட், அப்படி நிறைய இருக்குது. இந்த மாதிரியான இயல்புகளை காட்டக்கூடியவர்கள் உயிருள்ளவை. உயிருள்ளவைக்கு நம்ம இன்னொரு பேர் சொல்லணும் அங்கிகள். அங்கி தமிழ் பாடத்தில் படிக்கிற அங்கி இல்லை, தமிழ் பாடத்தில் படிக்கிற அங்கி ஆடைக்கு சொல்கிற அங்கி இல்லையா, மேலங்கி, கீழங்கி, உள்ளங்கி, அது தமிழ் பாடத்தில். சயின்ஸுக்குள்ள அங்கின்னா என்னன்னு கேட்டால் உயிருள்ளவை யாரோ உயிருள்ளவங்களுக்கு சொல்கிற பேர் தான் அங்கி. உயிருள்ளவங்களுக்கு சொல்கிற பேர் தான் அங்கி. ரைட். அப்போ மேலே குறித்த இயல்புகளை காட்டாத பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எனப்படும். இந்த இனப்பெருக்கத்தை காட்டாத, அசைவை காட்டாத, சுவாசம், போஷணை, வளர்ச்சி இதுகளை காட்டாதவை உயிரற்ற பொருள் எனப்படும். அப்போ உயிருள்ளவை என்ன, இதை காட்டக்கூடியது, இதெல்லாம் எழுதி இவற்றை காட்டக்கூடியவை உயிருள்ளவை. உயிரற்றவை என்ன, இதெல்லாம் எழுதி இவற்றை காட்டாதவை உயிரற்றவை. விளங்கிச்சா பிள்ளைகள்? கிளியராக விளங்கிச்சா? ரைட். அடுத்தது போ. இப்போ பாருங்கள், உயிருள்ளவை உயிரற்றவை சூழலில் உள்ளதை உங்களுக்கு பட்டியல் போட்டு காட்டுறாங்க. நீங்கள் நிற்கிறீங்க பாருங்க. ரைட். பிள்ளை, நாய், மரம், கிளி உயிருள்ளவை. உயிரற்றவை தண்ணீர், கிளாஸ், நீர்க்கோளை, அது மாதிரி சைக்கிள், கல், புத்தகம், பேனை உயிரற்றவை. அப்போ உயிருள்ளவைண்டா எதுன்னு உங்களுக்கு தெரியும், உயிரற்றவைண்டா எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஃபைன். அடுத்து உங்களுக்கு ஒரு ஒப்படை ஒன்று தராங்க. என்ன ஒப்படை? வீட்டில் அல்லது வீட்டு தோட்டத்தில் காணப்படும் பொருள்களை அவதானித்து பட்டியல்படுத்துங்கள். அவற்றை உயிருள்ளவை உயிரற்றவை என அட்டவணைப்படுத்துங்கள். உங்களோட வீட்டில், வீட்டு தோட்டத்தில், பாடசாலை தோட்டத்தில் நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாத்தையும் பட்டியல்படுத்தலாம். அப்படி நாங்கள் முன்னுக்கு சூழலில் காணப்படுகின்ற கூறுகள் பொருட்களையும் எல்லாம் அப்படியே பட்டியல்படுத்துங்க. ஒன்றுண்டா 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 கீழே கீழே பட்டியல்படுத்துங்க. பட்டியல்படுத்திட்டு அதில் இங்கே பிரிச்சிருக்காங்களே இல்லையா, அது மாதிரி நீங்கள் பிரியுங்க. யார் உயிருள்ளால், யார் உயிரற்றால், யார் உயிருள்ளால், யார் உயிரற்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களை பிரிக்கட்டாம். அப்படி கஷ்டமா? ஒரு கஷ்டம் இல்லை, அதை நாங்கள் வழங்கிட்டோம். அடுத்தது வாங்க. உயிருள்ளவை தொடர்பாக மேலும் தேடி அறிய சொல்கிறாங்க. உங்களை உயிருள்ள சம்பந்தமாக இன்னும் தேடி அறியட்டாம். செயற்பாடு ஒன்று திசம் உண்டு, ஒப்படை ஒன்று திசம் உண்டு என்பவற்றில் நீங்கள் தயாரித்த உயிருள்ளவைகளின் பட்டியலை நன்றாக அவதானியுங்கள். யார் யாருக்கு உயிர் இருக்குன்னு நீங்கள் எழுதுனீங்களோ, பட்டியல்படுத்துறீங்களோ, அதெல்லாம் அழகாக மறுபடியும் அவளை பார்க்கட்டாம். அவை எவ்வியல்புகளில் வேறுபடுகின்றன என சிந்தியுங்கள். அவ்வுயிருள்ள பொருள்களை 2 வகையாக பிரியுங்கள். இப்போ நீங்கள் உயிருள்ள பொருட்களுக்குள்ள எழுதியிருப்பீங்க. என்னது? ஆடு, மாடு, கோழி, கொக்கு, புறா, மைனா, கிளி எழுதியிருப்பீங்க. அது மாதிரி மாமரம், தென்னை மரம், மிளகாய் செடி, கத்தரை செடி, வண்டிச்செடி, பயத்தங்கொடி, புடல் கொடி, பாகக்கொடி, சுரக்காய் கொடி இப்படி எழுதியிருப்பீங்க. நெல், புல், காளான் இல்லையா, மரம், தடிசல் எல்லாம் எழுதியிருப்பீங்க. ரைட். காளானை விட்டுருங்க. ரைட். அது ஒரு நுண்ணங்கின்றதால அதை விட்டுருவோம். ரைட். அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எழுதியிருக்கிறீங்க. சரிதானே? ரைட். இது எல்லாமே இந்த உயிருள்ளாக்களுக்குள்ளே வந்த அவ்வளோ பேருமே ஒரே மாதிரி இயல்புகளை காட்டக்கூடிய ஆக்களா அல்லது அவங்களோட இயல்புகளில் வேறுபாடு காணப்படுகுதா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இப்போ மாமரமும் மனுஷனும் ஒரே மாதிரியா? தென்னை மரமும் ஒரு பூனையும் ஒரே மாதிரியா? வித்தியாசம் இருக்குதா? மாமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் சில ஒத்துமை இருக்குது, மனுஷனுக்கும் பூனைக்கும் சில ஒத்துமை இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் அந்த பட்டியலில் தயாரித்த அவ்வளோத்தையும் எப்படி நாங்கள் 2ஆக பிரிக்கலாம் என்று கேட்குறாங்க. ரைட். உயிருள்ளதுன்னு நீங்கள் பட்டியல் ஒன்று போட்டிங்க தானே,
அதுக்கு இருக்கிற ஆக்களை எப்படி 2 குரூப் ஆக்கலும்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ரைட், தொடர்ந்து வாங்க பிள்ளைகள். நீங்கள் போட்ட அந்த பட்டியலில் இடம்பெயர்வு, போசனை முறை, வளரும் தன்மை போன்றவற்றில் வேறுபடுகின்றன. சில ஆட்கள் இடம்பெயர்ந்து போகிறாங்க, சிலர் இடம்பெயர்ந்து போகல. மனிதன் சிறுவன் இடம்பெயர்ந்து போகிறான், தென்னை மரம் இடம்பெயரவில்லை. பூனை இடம்பெயர்ந்து போகுது, மாமரம் இடம்பெயரவில்லை. அப்போ இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஆட்கள் சிலர் இருக்காங்க, இடம்பெயர்ந்து போகாத ஒரே இடத்திலேயே இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அப்போ அந்த இயல்பில் அந்த நீங்கள் போட்ட பட்டியலில் உள்ள அங்கிகள் வேறுபடுது. 2வது போசனை முறை. இப்போ பாருங்கள், தாவரம் வெயிலில் நிற்குது. தாவரத்துக்கு வெயில் தேவை, வெயிலில் நிற்குது தாவரம். அதுக்கு தண்ணியை ஊற்றணும்னு சொன்னால் தண்ணி கிடச்சிச்சிருந்தா வெயிலில் நிற்கிற தாவரம் அதுக்கு தேவையான சாப்பாட்டை அது தயாரித்து கொள்ளுது. அதுவும் சாப்பிட்டுட்டு மேலதிகமாக எங்களுக்கும் சேர்த்து வைக்குது. நாங்கள் அதிலேருந்து பறித்து சாப்பிட்றோம், கிழங்குகள், பழங்கள். இது மாதிரி நாங்கள் அப்படி கொஞ்சம் வெயிலில் போயிட்டு ரைட். தோமஸ் அல்வா எடிசன் இந்த கோழி என்ன முட்டையில் குந்திருந்துச்சா இல்லையா, அப்போ அது குந்திட்டு இருந்தானே முட்டை பொறிக்குது, அது மாதிரி நம்ம குந்திட்டு இருப்போம்னு சொல்லி அவர் சின்ன பிள்ளையாக போயிட்டு முட்டையில் குந்தின மாதிரி நீங்களே அப்படி சுட்டித்தனம் காட்டுறார்கள் தானே. சுட்டித்தனம் காட்டுறார்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் நல்லா படிப்பாங்க. ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம், தாவரம் மாமரம் கொண்டு வெயிலில் நிற்கிற மாதிரி நாங்களும் போயிட்டு இப்படி கையை கட்டி வெயிலில் நிற்போம். இப்படி தாவரம் வெயிலில் நிற்கிற மாதிரி நம்ம இப்படி கையை கட்டி வெயிலில் நிற்போம். தாவரத்துக்கு தண்ணி ஊற்றுறதானே, நமக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்லுவோம். ரைட். இப்போ நாம் வெயில் நின்றோம்டா, தாவரம் சாப்பாடு தயாரிக்கிற மாதிரி நமக்கு சாப்பாடு தயாரிக்கிறோமா? ஏலாது இல்லையா? அப்போ வித்தியாசம் இருக்கா இல்லையா? தாவரத்துக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வெயிலில் நின்று உணவை தயாரித்து கொள்ளுது, அதுக்கு தேவையான சாப்பாடு அது தயாரிக்குது. ஆனால் நாங்கள் வெயிலில் போய்ட்டு கையை கட்டி நின்றோம்டா, எங்களுக்கு சாப்பாடு தயாரிக்க இயலாது. பூனைக்கு சாப்பாடு தயாரிக்கலுமா? அதுக்கு தேவையான சாப்பாடை தயாரிக்குமா? இயலாது. நாய்க்கு இயலாது, கோழி இயலாது. அப்போ சிலர் என்ன செய்கிறாங்கண்டா, அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்க தயாரித்து கொள்கிறாங்க. சிலரால் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்க தயாரிக்க இயலாது, அவங்க சாப்பாடை சாப்பிடணும். சிலர் போசனையை உள்ளெடுக்கணும், சிலர் போசனை தயாரிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் போட்ட பட்டியலில் உள்ள அங்கிகளுக்குள்ள உள்ள வேறுபாடு போசனை. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், வளரும் தன்மை. வளரும் தன்மை இப்போ பாருங்கள், நீங்கள் சின்ன பிள்ளையாரத்துலேருந்து அப்படி வளர்ந்து வாரீங்க. இப்போ 6ஆம் ஆண்டில் இருக்கிறீங்க, சரி, வளர்றீங்க. 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, தாத்தாம் ஆறு அளவுக்கு வந்துட்டீங்க, சரி. அதுக்கப்புறம் உங்களோட உமா உங்களோட வாப்பாட அளவுக்கு வருவீங்க, சரி. இப்போ உங்களோட உமா வாப்பா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போவாங்களா? அப்படி கூரையை தொட்டு போகிறோம் அப்படி போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்? அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் மனுஷனும் தான், நாயும் தான், பூனையும் தான், கோழியும் தான் ஒரு அளவு வரைக்கும் அப்படி வளரும். அதுக்கப்புறம் வளர்ச்சி நின்று போயிடும், அதுக்கப்புறம் வளராது. ஆனால் ஒரு தென்னை மரத்தை நட்டினீங்கன்னா என்ன செய்யும்? வளர்ச்சி நிற்குமா? இல்லை. ஒரு மாமரத்தை நட்டினா என்ன செய்யும்? வளர்ச்சி நிற்குமா? அப்போ அவை வளர்ந்து கொண்டே போகும், அதில் வளர்ச்சி குறையிற இல்லை, நிற்கிறதும் இல்லை. அப்போ சில ஆட்கள் வளர்ச்சி வளர்ந்து ஒரு இடத்துல நிற்பாங்க, இன்னும் சில ஆட்கள் வளர்ந்து கொண்டே போவாங்க. அப்போ இதுலேயும் வேறுபாடுகள் காணப்படுது. இந்த அடிப்படையில் பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இடம்பெயர்ந்து போதா இல்லையா? போசனை, அவருக்கு தேவையான சாப்பாடு அவர் தயாரிச்சுக்கிறாரா, இல்லை சாப்பாட்டை வெளியிலேருந்து உள்ளெடுக்கிறாரா? வளர்ச்சி கட்டுக்கடங்காத வளர்ந்து கொண்டே போகுதா, எல்லையற்ற வளர்ச்சியா, அல்லது ஒரு எல்லையோட வளர்ச்சி நிற்குதா? இந்த மாதிரியான இயல்புகளை கொண்டு நாங்கள் உயிருள்ள அங்கிகளை 2ஆக பிரிக்க போகிறோம். உயிருள்ள அங்கிகளை முதல்ல நாங்கள் 2ஆக பிரிக்க போகிறோம். எனவே இவற்றை 2 வகைகளாக வகைப்படுத்த முடியும் என அறிகின்றோம். அவையாவன ஒன்று தாவரங்கள். நல்லா கவனிங்க பிள்ளைகள், தாவரங்கள் என்று சொல்கிறோம். அந்த உயிருள்ள அந்த மொத்த அங்கிகளையும் நம்ம 2 கூட்டமாக பிரிக்கிறோம். ஒன்று தாவரங்கள். தாவரம்டா யார்? இடம்பெயர்வை காட்டுமா? காட்டாது. போசனை முறை அவங்களுக்கு தேவை, அவங்களே தயாரிப்பாங்க. வளரும் தன்மை எல்லை இல்லாமல் வளருவாங்க. இப்போ இவங்களை தாவரம்னு சொல்லுவோம். 2வது கூட்டம் யாருண்டா? விலங்குகள். விலங்குண்டா யார்? இடம்பெயர்ந்து திரிவாங்க, தாவரத்துக்கு எதிர் மாற்றமாக நடப்பாங்க, இடம்பெயர்ந்து திரிவாங்க.
போசனை வழியாக இருந்து சாப்பாட்டை பிடிச்சி உள்ளுக்கு எடுப்பாங்க. வளரும் தன்மை லிமிட்டட், அளவோடு வளருவாங்க, அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. அப்போ இந்த இயல்புகளின் அடிப்படையில் நாங்கள் தாவரங்கள் விலங்குகள்னு சொல்லி அங்கிகளை உயிருள்ளவையை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ உயிரங்கிகளை எவ்வாறு இரண்டாக வகைப்படுத்தலாம்? நல்லா வணக்கம் பிள்ளைகள். உயிரங்கில ரெண்டாக பிரிக்கிறதுக்கு, மூணாக பிரிக்கிறதுக்கு, அஞ்சாக பிரிக்க அப்படிலாம் இருக்குது. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்னு கேட்டால் உயிரங்கிகளை எவ்வாறு இரண்டாக வகைப்படுத்தலாம்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய விட என்ன? ஒன்று தாவரங்கள், அடுத்தது விலங்குகள். ஒன்று தாவரங்கள், அடுத்தது விலங்குகள். தாவரங்கள் விலங்குகள் இவ்வேறுபாடான இயல்பை காட்டுகின்றன. இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைகள். என்ன நடக்குது பாருங்கள். தாவரம் தென்னை மரம், பலாமரம், மூங்கில், பப்பாசி வளர்ந்து கொண்டே போகும். அதுக்கு தேவையான சாப்பாட்டை அது தயாரித்து கொள்ளுது. ரைட்? எங்கேயும் இடம்பெயர்ந்து போகாது, ஒரே இடத்துல நடப்பட்டிருக்கும். ஆனால் விலங்குகளை பாருங்கள். ரைட்? மான், மீன், கிளி, வண்ணத்து பூச்சி, நத்தை இதெல்லாம் அதுக்கு தேவையான சாப்பாட்டை அதுக்கு தயாரிக்க இயலாது. சாப்பாட்டை வெளியிலேருந்து எடுக்கணும். அதே போல் அவங்க இடம்பெயர்ந்த இடத்துல இன்னொருத்துக்கு போவாங்க. வளர்ச்சி லிமிட்டட். ரைட்? தாவரங்களையும் விலங்குகளையும் தவிர்த்து சூழலில் வேறு உயிருள்ள அங்கிகளும் இருக்காங்களா? இதுதான் உங்களுக்கு அடுத்த விஷயம். ரைட்? இவ்விடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒருக்கா டியூடை பார்த்து கொண்டு வருவோம். இது இப்போ உங்களோட கையில் இருக்குது தானே? இந்த டியூடை நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? செய்யணும் இல்லையா? இந்த டியூடை நீங்கள் செய்யணும். 4வது கேள்வியை நாங்கள் பார்த்துட்டோம். 5வது கேள்வி. சூழலில் காணப்படுபவற்றை வளர்ச்சியை காட்டுபவை, வளர்ச்சியை காட்டாதவை என இரண்டாக பிரித்து 5 உதாரணம் வீதம் தரட்டும். இது உங்களுக்கு செய்யலுமா இல்லையா? வளர்ச்சியை காட்டக்கூடியது, வளர்ச்சியை காட்டாதது. ரைட்? வளர்ச்சியை காட்டக்கூடிய ஆக்கள் உயிருள்ளதுன்னு சொல்லுவோம், வளர்ச்சியை காட்டாதாக்கள் உயிரற்றதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். உயிருள்ளவை எவ்வாறு அழைக்கப்படும்? அங்கிகள் என்று அழைக்கப்படும். நீங்கள் அந்த கேள்விக்கு விட எழுதணும், அங்கிகள்னு எழுதணும். உயிரங்கில் சிறப்பியல்புகள் எவை? நம்ம சொன்ன உயிருள்ள அங்கிகள் சிறப்பியல்பு இருக்குன்னு சொல்லி. ரைட்? வளர்ச்சியை காட்டுறது உயிரங்கிட சிறப்பியல்பு. அதே மாதிரி இன்னும் சிறப்பியல்புகள் இருக்குது. பார்த்தோமா இல்லையா? இனப்பெருக்கம், போசனை, இடம்பெயர்வு, இடம்பெயர்வு சொன்னால் அசைவுன்னு சொல்ல தேவையில்லை, அதில் இடம்பெயர்வு சொல்லாமல் அசைவுன்னு சொல்லுவோம். எப்படி? இனப்பெருக்கம், வளர்ச்சி, அசைவு, போசனை, சுவாசம், 5 சொன்னால் போதும். ரைட்? இது உயிரங்கிகளின் சிறப்பியல்பு. சூழலில் உள்ளவற்றை எவ்வாறு இரண்டாக வகைப்படுத்தலாம்? எப்படி வகைப்படுத்தலாம்? உயிரங்கிகள் அல்லது உயிருள்ளவை, உயிரற்றவை. உயிருள்ளவை, உயிரற்றவை. வீட்டுச் சூழலில் காணப்படும் பொருட்களை வளர்த்து உயிருள்ளவை, உயிரற்றவை என வகைப்படுத்தி உதாரணம் 6 வீதம் எழுதட்டாம். உயிருள்ளவை 6 உதாரணங்கள் எழுதுங்க, உயிரற்றவை 6 உதாரணம் எழுதுங்க. வெரி சிம்பிள், உங்களுக்கு செய்யலாம் பிள்ளைகள். அடுத்த பாருங்க, உயிரங்கிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? உயிரங்கிகளை எப்படி வகைப்படுத்தலாம்? 2ஆக வகைப்படுத்தலாம் முதலாவது. அதுக்கப்புறம் 3ஆக வகைப்படுத்துறது பற்றி நாங்கள் பார்ப்போம். முதல்ல உயிரங்கிகளை 2ஆக வகைப்படுத்தலாம். என்ன வகை? நம்ம இப்போ படித்தோம். ஒன்று தாவரம், 2வது விலங்கு. ஒன்று தாவரம், அடுத்தது விலங்கு. ரைட்? இதுதான் உயிரங்கிகளை நாங்கள் 2ஆக வகைப்படுத்துகிற முறை. 11வது கேள்வியிலிருந்து நாங்கள் பிள்ளைகள் அடுத்ததாக 11வது கேள்வியிலிருந்து பார்க்க போகிறோம்.